இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் நேற்றைய தினம் வந்திருக்குது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க வெற்றியை பதிவு செய்திருக்குது. நாம் தமிழர் முதல் முறையாக அந்த இடத்துல தன்னோட வாக்குகளை 2 மடங்காக உயர்த்தி இருக்குது. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம காணொலிக்குள்ள போகலாம், வாங்க பேசலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஈரோடு கிழக்கு கிட்டத்தட்ட 2வது இடைத்தேர்தலை சந்திச்சிருக்குது. இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே 3 சட்டமன்ற தேர்தலை போல 3 முறை தேர்தலை சந்திச்சு 2 மரணங்களை பாதிச்சு அப்புறம் அந்த தேர்தலை சந்திச்சு இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்த ஒதுக்காமல் திமுகவே அந்த இடத்துல போட்டியிடுதா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் விசி சந்திரகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த முறை தேர்தலில் நின்றுருந்தாங்க. அது திமுகவை எதிர்த்து வேறு எந்த கட்சியும் போட்டி போடாத இந்த நேரத்தில் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் இந்த முறை தேர்தல் களத்தில் அக்கா சீதாலட்சுமி அவர்களை வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் வேட்பாளர். அப்படி இருந்தாலும் கூட பம்பரமாக களத்தில் சுழண்டு கிட்டத்தட்ட 15 நாட்களாக காலை 6 மணிக்கு தன்னுடைய பரப்புரை தொடங்கி இரவு 10 மணி 9 10 மணி 6 நேரம் வரைக்கும் அண்ணனுடைய உரை முடிகிற வரைக்குமான அந்த பரப்புரை தொடர்ச்சியாக செய்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க உறவுகள் எல்லாம் தங்கள் அக்கால் தங்கள் எல்லாம் இங்கே வந்து தங்களுக்காக தன்னுடைய இனத்திற்கான முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் களத்தில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடைத்தேர்தல் பரப்புரையில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, நாம் தமிழர் திமுக அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் செய்த பரப்புரை விட அளவை விட ரொம்ப 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 கம்மியாக திமுக பரப்புரை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப 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 அப்படின்னு சொன்னால் திமுக களத்தில் நின்றுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிற அளவுக்கு அங்கே பரப்புரை இருந்தது. அப்போ திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, திமுக நேரடியாக மக்கள்கிட்ட சென்று வாக்கு கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டோட்டலாக அதை விட்டுட்டு இதற்கு முன்னாடி இடைத்தேர்தலோ பொது தேர்தல் நடக்கிற போது மக்களிடத்தில் எப்படி காசு கொடுத்ததெல்லாம் தாண்டி மக்களை பட்டியலில் அடைப்பது போல் மாட்டு மந்தைகளை போல் அடைப்பது, அவரோட வாக்குக்காக காசு கொடுத்து ஊரெல்லாம் கூட்டிகிட்டு செல்வது, அடுத்தவங்க கட்சிக்கு ஓட்டு கேட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 200 கொடுத்து தன்னாடு அழுது கோட்டர் கொடுப்பது, கோழி பிரியாணி கொடுப்பது, கொலுசு கொடுப்பது, அண்டா கொடுப்பது, குண்டா கொடுப்பது, இப்படி பலதரப்பட்ட வேலைகளை செய்தாங்க இல்லையா. இந்த முறை அப்படியானவெல்லாம் என்ன பரப்புரை ஏன் பண்ணல, எங்கெல்லாம் பேரணியெல்லாம் ஏன் நடத்தவே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் பொதுக்கூட்டங்களை நடத்தி வாக்கு கூட சேகரிக்கவில்லை அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. நாம் தமிழரோடு தான் எங்களை எதிர்த்து யாரும் நிற்க மாட்டேன்ட்டாங்களா, அப்போ நாங்கள் என்னென்ன சமூகம் எங்கே இருக்கோ அவங்கள எப்படி எப்படி டார்கெட் பண்ணுமோ அப்படிலாம் பண்ணிடுவோம், அப்படி ஒரு வேலையை எங்களால் பார்த்தா போதும், இதெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலில் ரொம்ப நாங்கள் கட்டாயம் ஜெயிக்க தான் போகிறோம், நாம் தமிழர் மட்டும்தான் அப்படிலாம் எங்களை ஜெயிக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு இடைத்தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா எங்ககிட்ட பணம் இருக்குது, அதை தாண்டி சாதிய பலம் இருக்குது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இந்த தேர்தல் சந்தித்ததுனால அவங்க பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் போன்ற அந்த வேலைகளில் கவனம் செலுத்தாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹிந்தி பேசுகிற இந்திய தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஒரு 8000 பேர் இருக்காங்க. அங்கே ஹிந்தியில் துண்டறிக்கை அடித்து கொடுத்து அந்த மக்களை கவர்கிற வேலை. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொன்ன கட்சி திமுக அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாலும் கூட அந்த ஹிந்தி இதை சோரட்டி அடித்து அந்த துண்டறிக்கை அடித்து அதை பின்னோட்டிஸாக விநியோகக்கூடிய அளவுக்கு கேவலமான சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே முதல்ல பணம் கொடுத்துட்டா ஓட்டு அப்படிங்கிறது தெளிவாக பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் போட்டியிடாதனால திமுக இருந்த ஒரு சவால் என்னவா இருந்துச்சுன்னா, நாம் தமிழரோட வாக்கு வங்கி எப்படியா சரிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக, பிஜேபி, தேமுதிக போன்ற உறவுகள் எல்லாம் திமுக காரங்க போய் சந்திச்சு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க, அப்படி பரவாயில்ல, எங்களுக்கு ஓட்டு போடலாம்னு பரவாயில்ல, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாதீங்க, நாம் தமிழர் டெபாசிட் வாங்கிடக்கூடாது, நாம் தமிழர் அதிகமான வாக்கு வாங்கிடக்கூடாது, கட்டாயம் நீங்கள் நோட்டோவுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு போடலாம்னு பரவாயில்ல, நாம் தமிழருக்கு போடாதீங்க, நோட்டோவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மடங்கு பணத்தை மற்ற நிர்வாகிகளை பார்த்து, அதாவது மாற்றுக் கட்சி நிர்வாகிகளை பார்த்து, எந்த கட்சியெல்லாம் போட்டியிடலையோ அந்த கட்சி நிர்வாகிகளை பார்த்து கொடுப்பதற்கு அவங்க நேரத்தை செலவிட்டுட்டாங்க. கடைசி 3 நாட்கள் அவங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற வேலையெல்லாம் தெளிவாக செஞ்சு முடிச்சாங்க. எல்லாவற்றையும் தாண்டி வாக்குப்பதிவு நாளில் மிகப்பெரிய கலவரங்கள் வந்ததை பார்த்துருப்பீங்க, செய்தி ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, கள்ள ஓட்டு போடுவதற்கான ஆட்களை சேமிக்கிற வேலையை தொடர்ச்சியாக திமுக பண்ணிகிட்டே இருந்தது. அதில் ஒருபடி உச்சமாக போய் என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் தான் கள்ள ஓட்டு போடுது அப்படின்னு ஒரு செய்தியை கூட ஊடகங்கள் வழியாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. நாம் தமிழர் இன்னைக்கு உண்மையிலே சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத தாண்டி ஈரோடு கிழக்கு நிலையை எடுத்து பார்க்குற போது தன்னுடைய பரம்பரையை சரியாக செஞ்சாங்க வழியாக அவங்களால என்ன ஈடுகட்ட முடியல அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர்களை ஈடுகட்ட முடியல. அப்படி வாக்குச்சாவடி முகவர்களே ஈடுகட்ட முடியாத அளவுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு பூத்தில் 40 பேரை கொண்டு வந்து கள்ள ஓட்டு போடுது அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கூட யோசிக்காத மனிதர்களாக இருப்பாங்களா, இல்லை தொலைக்காட்சிகள் எல்லாம் கொஞ்சமாவது சிந்திக்கிறாங்களா, இல்லை தொலைக்காட்சியை பார்ப்பவர்கள்லாம் முட்டாள்களாக தான் இருப்பாங்க, நாம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே போயிடுவாங்க அப்படிங்கிற மனநிலை திமுக அந்த தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு, இந்த செய்தி தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப ஒரு அப்பட்டமான பொய்யை திருப்பி ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் தொடர்ச்சியாக அதை பதிவு செய்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட வர்றாங்க, போட்டு போடும்போதே இந்த ஓட்டு பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண்மணி கூட ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடிய கேவலமான சூழல் நடந்தது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜனநாயக ரீதியில் ஒரு
ஒரு இடைத்தேர்தல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் விழுகிற ஓட்டை கூட ஓட்டு போட வந்த தங்கையோட ஓட்டை இன்னொருத்தர் யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? உண்மையிலே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துதா இல்லை ஆளுங்கட்சி தேர்தல் நடத்துதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எழவா இருக்கு. இல்லை தேர்தல் ஆணையம் பேசுகிற போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. தேர்தல் ஆணையம் அப்படின்னா இங்கே தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்புன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் யாரா இருக்கா? தலைமை தேர்தல் அதிகாரி, இந்திய அளவில் தலைமை தேர்தல் அதிகாரி, அவருக்கு உட்பட்ட ஒரு 10 அதிகாரி இருக்காங்க. ஒவ்வொரு மாநில அளவிலும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க. அவங்களுக்கு உட்பட்ட ஒரு 10 பேர் ஒரு அலுவலகத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்களே ஒழிய இந்தியா முழுமைக்கும் மாநிலம் முழுமைக்கும் இந்தியா நாடு முழுமைக்கும் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுதுன்னா இல்லை. அதான் உண்மை. வருவாய்த்துறையிலிருந்தும் மாவட்ட நிர்வாகங்கள்லேருந்தும் அரசு நிர்வாகங்களை பொதுப்படுத்தல் இருக்குங்க, அரசு நிர்வாகங்கள் இருக்கவங்க தேர்தல் ஆணையமாக இருக்காங்க. நீங்கள் பல நேரங்களில் பாருங்கள், மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி இந்த மாதிரி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவரா மாவட்ட செயலாளரா அப்படின்லாம் நிறைய இடத்துல கேள்வி எழுப்பப்பட்டிருக்காங்க. அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி வேலை பார்த்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு தேர்தல் ஆணையர், மாவட்டத்தோட அதிகாரமிக்க தேர்தல் ஆணையர் அப்படின்னா அவர் எப்படி திடீர்னு நல்லவனா மாறிடுவாரா? இவ்வளோ ஒரு வருஷம் முழுக்க அயோக்கியம் இருந்தவன் திடீர்னு 1ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா யோக்கியனா மாறிடுவேன் அப்படின்னு அதை நம்பவா முடியுது? அப்போ தேர்தல் ஆணையம் என்பது இங்கே வேலை செய்யலை, அதனால தான் கள்ள ஓட்டு போடுறதையும் தடுக்க முடியல, காசு கொடுக்குறதையும் தடுக்க முடியல. இவங்க காணொலியில் வழியாக எல்லாமே வந்தும் கூட தான் ஓட்டை யாரோ போட்டாங்க, என் ஓட்டு கிடைக்கிற வரைக்கும் நான் நீதி கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி கூட பழி சுமந்து தான் வெளியே அனுப்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நீதியை பெற்று தர முடியல. அப்படின்னா இவ்வளவு கேவலமாக மலினமாக, அதாவது நாம் தமிழர் இந்த மண்ணில் இந்த இடத்துல இந்த ஓட்டு வித்தியாசத்தை காட்டிடக்கூடாது. போன முறை வாங்கின ஓட்டோட கம்மியான ஓட்டாவோ நோட்டாவை விட பின்தங்கிய வாக்காவோ நாம் தமிழரை மாற்றிவிட வேண்டும் என்ற அக்கறையில் திமுக தொடர்ச்சியாக வேலை பார்த்தாங்க. நேற்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வளவுதான் திமுக முயற்சி செய்தாலும் கூட திமுக போன முறை வாங்கினதை விட 1,10,000 விட இந்த முறை ஒரு 5,000 வாக்குகள் 1,15,000 வாக்குகளை திமுக அந்த போன இடைத்தேர்தலில் வாங்கின ஓட்டை விட அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி போன இடைத்தேர்தலில் 10,800 சில்லற வாக்குகள் வாங்கியிருந்த நேரத்தில் இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 24,151 வாக்குகளை பெற்று சராசரியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஊடக பலம், இவ்வளோ பெரிய பண பலம், இவ்வளோ பெரிய கள்ள ஓட்டு, இவ்வளோ பெரிய எல்லா விதமான சிக்கல்களையும் தாண்டி ஓட்டு போடாதீங்க நாம் தமிழருக்கு, நீங்கள் நோட்டை ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் உடைச்சு எனக்கு 24,000 சில்லற வாக்குகளை நேர்மையோடும் எந்த காசும் கொடுக்காம, ஓட்டு காசு கொடுக்காம ஒட்டுமொத்த கொள்கையை மட்டும் நம்பி நாம் தமிழரை நம்பி அண்ணன் சீமானவருடைய பேச்சை நம்பி இந்த மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இது நாம் தமிழர் கிடைத்த வெற்றி, திமுக கிடைத்த மோசமான தோல்வி அப்படின்னு தான் சொல்லலாம். சட்டப்படி ஜனநாயகப்படி திமுக வெற்றி பெற்றிருக்கு, ஒரு எம்எல்ஏ கூடியிருக்காங்க அப்படின்னாலும் கூட இது எவ்வளவு பெரிய போராடி பெற்ற வெற்றி தானே அவங்களுக்கு. திமுக நாம் தமிழர் ஒரே ஒரு எதிர்க்கட்சி நிற்கிது, நாம் தமிழர் மட்டும் தான் நிற்கிது அப்படின்னு சொல்றவங்க காசு கொடுக்காம நேர்மையாக அந்த தேர்தலில் செஞ்சிருக்கலாமே, முடியல. இப்போ கூட என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த வந்த உடனே அது பார்த்தீங்கன்னா அந்த 25,000 ஓட்டு எப்படி வந்ததுன்னா 24,151 ஓட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி போட்டியிடாத அதிமுக ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு விழுந்துருச்சு. அதனால தான் நாம் தமிழர் வந்து இப்படி ஆகிட்டாங்க. போன முறை நாம் தமிழர் 10,000 ஓட்டும், பிஜேபி வந்து 12,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க போன இடைத்தேர்தலில். அது ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிது. அது அப்படிங்க இது இப்படிங்க அப்படி, அதாவது நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை திமுக 1,10,000 வாக்கு, இந்த முறை 5,000 வாக்கு கூட வாங்கியிருக்கு. இந்த முறை 5,000 வாக்கு கூட வாங்கியிருக்கு, அதில் அதிமுக ஓட்டு இருக்கு, அது பிஜேபி ஓட்டு இருக்கு, அது தேமுதிக ஓட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்களா? முதல்ல அது சரியா இருக்குமா? முதல்ல அப்படி பேசுவது சரியா முறையாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தலுக்குமாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 1% தொடங்கப்பட்ட கட்சி 2016 கிட்டத்தட்ட 4-5 தேர்தலில் 8 ஆண்டுகால தேர்தல் அரசியல் வரலாற்றில் 1%, 2%, 4%, 6%, 7%, 8% என்று சராசரியாக தன்னை உயர்த்தி கொண்டே வந்து இன்றைக்கு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது. அப்படி நிற்கிற கட்சியை இந்த ஓட்டு வந்து அவங்க போட்ட ஓட்டு, இந்த ஓட்டு வந்து இவங்க போட்ட ஓட்டு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்களேன். இந்தந்த இடத்துல இந்தந்த கட்சிகளுக்கு என்று வாக்கு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இந்த தேர்தலை சந்திக்கிறார். இது வரைக்கும் விஜய் ஓட்டை வாங்கல, அப்ப ஈரோடு கிழக்கில் போட்டி இருந்தா விஜய் முட்டை வாங்குவாரா இல்ல ஜீரோ வாங்கன்னு சொல்லுவாங்களா? நாளை 234 தொகுதியும் கூட்டணி வைத்து விஜய் போட்டியிட போறான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் விஜய்க்கு ஓட்டுன்னு ஒண்ணு கிடையாது. எல்லா வாக்குகளையும் எல்லா கட்சிகளுமே வாங்கி வச்சிருக்காங்க சுயேட்சை வரைக்கும். அப்ப நாளைக்கு விஜய் எல்லா இடத்துலயும் முட்டை தான் இருந்திருக்கும். அப்ப விஜய் வாங்க போற ஓட்டு, விஜய் இந்த ஓட்டை பிரிக்காரா, விஜய் இந்த ஓட்டை அப்படியே சொல்ல முடியும்? இங்க எந்த ஓட்டும் யாருக்கான ஓட்டும் எழுதிப்பட்ட ஓட்டு கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய சுய கொள்கை நிலைப்பாட்டை மக்களுக்கு வெளிப்படுத்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது நிர்ணயிக்கிறதா அங்கே வாக்கு அரசியலாக மாறி நிற்குது. அப்படி நாம் தமிழரோட கொள்கைகளை ஏற்றுக்கொள்வருடைய எண்ணிக்கை இந்த மாதிரி ஏறி இருக்குது. சராசரியாக மக்கள் கள்ள ஓட்டு போடுறதையும் மக்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதையும் வெறுத்திருக்கிறாங்க. அதனால 36 லட்சம் பேர் இவ்வளவு வாக்கு பணத்துக்கு கொடுக்கப்பட்ட இடையிலும் கூட ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிற அளவுக்கு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு பிரச்சனை கேட்காங்க. மக்கள் விழிப்புணர்வு அரசியலே சீமான் ஒவ்வொரு மேடை தரும்
பேசிட்டே வர்றாரு. அதைத்தான் ஈரோடு கிழக்கிலையும் கூட இன்னும் சொல்லப்போனால் ஈவே ராமசாமி அவர்களை பற்றி விமர்சனங்களை அதிகமாக வைத்தும் கூட நாம் ஈரோட்டு மண்ணிலிருந்து பெரியார் அவர்களை விமர்சிச்சா நாம் தமிழர் தோத்து போயிடும், நாம் தமிழர் வாக்கு சரிஞ்சு போயிடும், நாம் தமிழர் போன முறை வாங்கின வாக்கை கூட மறுபடியும் அதால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் உடச்சு தகுச்சு எறிஞ்சு ஈவேரா அவர்களுக்கான வாக்கரசியல் என்று எதுவும் கிடையாது. அது இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பெரியார் அதை ஈவே ராமசாமி அவர்களை பற்றி பேசிவிட்டு இங்கே யாரும் வாக்கு வாங்கலை. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி அவர் ஒரு வேட்பாளர் வெண்ணிலான்னு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்கல. நீங்க யாருங்க எங்க வெண்ணிலா போடுறீங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாதீங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க. பெரியார் படத்தையும் அப்படி அங்க நிப்பாட்டி அதுல அந்த திருமுறை யாருன்னு பார்த்தீங்கன்னா 32 அமைப்போட சீமான் அவர்களை வீட்டை முற்றுகிட வந்தார். இந்த 32 அமைப்போட ஆதரவோட பெரியாரை படத்தை போட்டு பெரியாருக்கு வாக்கு சீமானுக்கு ஓட்டு போடாதுன்னு கேட்டவருக்கு சொச்சம் 500 சொச்சம் வாக்குகள் தான் பெற்றிருக்கு. 32 அமைப்பும் சாதாரண ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டு போட்டிருந்தா கூட அந்த 500 வாக்கை தாண்டி போயிருக்கும். அப்போ பெரியார் அதை ஈவே ராமசாமியோட வாக்கு 500 தான், அவ்வளோதான் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. இதனால திமுக இவங்க ஓட்டு விழுந்துச்சா அதிமுக அவங்க அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒவ்வொரு வாக்கு அரசியலும் அந்தந்த கட்சிகளுக்கான இடத்தை செய்து கொண்டே வருது. அது மாதிரி இந்த முறை ஈரோடு கிழக்குல பணத்தின் அடிப்படையில் வாக்குகளுக்கு காசு கொடுப்பதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளுக்கு காசு கொடுப்பதன் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் லஞ்ச ஊழல்ல திகழ்ச்சிருந்த இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் அன்னைக்கு வீசப்பட்ட அந்த பணச்சூழல்ல அந்த சுழற்சியில இன்னைக்கு ஒரு அரசியல் வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒழிய எந்த ஒரு வாக்குக்கும் நேர்மையாக காசு கொடுக்காம மக்கள்கிட்ட வாக்கு மட்டும் கேட்டுட்டு கிட்டத்தட்ட 15-17 நாட்களாக ஒரு பெண்ணா களத்தில் தொடர்ச்சியா பம்பரமா சுழந்து அண்ணன் சீமானோட தங்கச்சியா இருந்து 24,151 வாக்குகளை பெற்ற நாம் தமிழரோட சீதாலட்சுமி அவர்கள் தான் இன்றைக்கு உண்மையிலே நேர்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்களோட கருத்தா இருக்கு. அதை தான் நாமளும் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா போன முறை ஒரு 10,000 சில்லற வாக்கள் இருந்த அந்த ஈரோடு கிழக்கில் நாம் தமிழருக்கு இன்றைக்கு 24,000, அதாவது 15% வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பதே மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஏற்கனவே 8% வாக்களை பெற்றிருக்கிறோம். அடுத்து 2026 பொது தேர்தலை சந்திக்க போகிறோம். அது தமிழ்நாடு முழுமைக்கும் ஒருவேளை இதுவே அதிர்வலைய இதே போல அந்த பண மோசடிக்கு எதிராக இல்லை இவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு எதிராக மக்களோட மனநிலை திரும்பினா தமிழ்நாடு முழுக்க 16% வாக்குகளை 15% வாக்குகளை நாம் தமிழர் பெறுகிற போது அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் இந்த மக்கள் ஏற்படுத்துவார்கள் நம்பிக்கையை ஈரோடு கிழக்கு இந்த முறை ஏற்படுத்தியிருக்குது. ஈரோடு கிழக்கு வாழ் மக்களும் கூட இந்த முறை சிந்திக்க தொடங்கியிருக்காங்க அப்படிதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா போன முறை போல பட்டியல் அடைக்கிற காரியம் அவங்களுக்கு இல்லாமல் போனதான் அவர்கள் சிந்தனை கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாரும் போட்டி போடும்போது அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க, இந்த மாதிரி நம்மளை கூட்டு போய் காலையில் ஒரு 200 கொடுத்தாங்க, சாயங்காலம் ஒரு 200 கொடுத்தாங்க, மத்தியானம் டிவி போட்டு உட்கார வச்சாங்க, அப்புறம் சாப்பாடு போலாம் போட்டாங்க. இந்த ஓட்டை எவனுமே நம்மளை கண்டுக்கவே இல்லையே. அப்போ ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளை பார்க்குறாங்க. இந்த ஓட்டுன்னு ஒன்று இருக்கிறதுக்கே இன்னைக்கு நாம் தமிழர் இந்த ஒரு எதிர்கட்சி நிற்க போய் தான் திமுக எதிராக அதிமுக போட்டி இல்லை, பிஜேபி போட்டி இல்லை, காங்கிரஸ் போட்டு தேமுதிக போட்டி இல்லை, எதிர்கட்சி யாருமே போட்டி இல்லை. நாம் தமிழரும் போட்டி போடாமல் போயிருந்தா இன்றைக்கு தேர்தல் என்கிற ஒன்றே நடந்திருக்காது. குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட வந்து நிற்கிறதுக்கு நாம் தமிழர் தான் காரணம் அப்படிங்கிறதையும் நாம் தமிழுடைய சொல் என்னவாக இருக்கு, அதோட செயல்பாடு என்னவாக இருக்குறதையும் கொஞ்சம் கவனிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிதான் சொல்ல. அதனால தான் இன்னைக்கு 10,000 24,000 என்கிற ஒரு மிகப்பெரிய 100% ஒரு அதிகமான வாக்கு வித்தியாசத்தை இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு ஈரோடு கிழக்கு வாழ் மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டோம் பாருங்க, நாங்கள் 1,10,000 15,000 ஓட்டு வாங்கிட்டோம், இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம், இந்த ஓட்டெல்லாம் அங்கே விழ வேண்டிய ஓட்டு இங்கே வந்து விழுந்துருச்சுன்னு ஈவிகே நம்ம இளங்கோவன் ஒரு சைடு திமுக கலந்து வாசிக்காரு, இங்கிட்டு வேட்பாளர் ஒரு பக்கம் வாசிக்காரு, ஜெயிச்சு போன வேட்பாளர் ஒரு பக்கம் வாசிக்காரு, அமைச்சர் முத்துசாமி ஒரு பக்கம் வாசிக்காரு. நாங்கள்லாம் வந்து தளபதிக்காக அப்படியே வந்து நின்று துணை முதலமைச்சர் வந்து காலில் வச்சாரு, ஈரோடு கிழக்கு அப்படி பறந்து வந்து திமுக பற்றி மடியிலே விழுந்துருச்சு அப்படின்னு அறிவாலயத்திலிருந்து முதலமைச்சர் வர குரல் கொடுத்துட்டு இருக்காரு. எங்களுடைய வெற்றி தொடர்ச்சியான வெற்றியா போயிட்டு இருக்கு. 2026 நாங்க 200 தொகுதின்னு சொன்னோம், 234 தொகுதியும் கைப்பற்ற போறோம் பாருங்க ஈரோடு கிழக்கு மாதிரியே அப்படின்னு டைமிங்ல ரைமிங் பேசுற மாதிரி அங்க அறிவாலயத்தில் உட்காந்து அறிவாலய குரங்குகள் எல்லாம் பேசக்கூடிய இந்த காலகட்டம் இது. இவங்க இப்படி பேசும்போது இங்க மக்களுக்கு இல்லை நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் எதிர்த்து தேர்தலை நிக்கல, அதுவே முதல்ல அவமானம். ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது 2 கட்சிக்குமா நடந்திருக்கணும், ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு எதிர்கட்சி நின்றுக்கணும், நிற்க முடியல. அப்படி நாங்கள் ஒரு நல்லாட்சி நடத்துகிறோம், எங்களை எதிர்த்து என்னமே பண்ண முடியாது அப்படிலாம் திமுக பேசல. வரலாறு ஞாபகம் இருக்கா திமுகன்னு யோசிச்சு பார்க்கணும். 2016 எனக்கு தெரிஞ்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை அப்படிதான் அர்த்தம். அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து அமமுகன்னு ஒரு கட்சியை தொடங்கின அண்ணன் தினகரன் குக்கர் சின்ன தின்னாரு. அப்ப திமுக அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி. அதிமுக ஒரு வேட்பாளர் போட்டிருந்த மதுசூதனன் சொல்லி, திமுகவும் மருது அழகுன்னு ஒருத்தர் அழகையா ஒருத்தர் போட்டிருந்தாங்க. உண்மையிலே என்ன தெரியுமா, அந்த தேர்தலில் தினகரன் ஜெயிச்சது மட்டுமல்ல, திமுக டெபாசிட் இல்லாமல் போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக
ஒரு சுயேட்சைக்கு எதிராக ஆளுங்கட்சின்னு ஒரு கட்சி போட்டிட்டும் கூட எதிர்கட்சியாக இருந்த திமுக டெபாசிட் இல்லாமல் கட்டும் தொகை இல்லாமல் போயிட்டான். அதுதான் கேவலம். அதுக்கு தான் தூக்கில் தொங்கணும். நாம் தமிழர் இந்த இடத்துல கட்டும் தொகை இல்லாமல் போனதோ, நாம் தமிழர் வெறும் 24,000 ஓட்டு வாங்கிருதோ, நீ திமுக 1,14,500 ஓட்டு வாங்கினதோ பெரிய சாதனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய கட்சி 25 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, 50 ஆண்டு கால தேர்தல் அரசியல பயணிக்கக்கூடிய கட்சி, பெரியாரு அண்ணாஞ்சலி பெரிய பெரிய ஆட்கள் நாங்கள் முன்னிறுத்தி பெரிய பிம்பத்தை காட்டுறோம் அப்படின்னு சொன்ன கட்சி, கலைஞர் மாதிரி ஒரு யோக்கியனே கிடையாது அப்படின்னு சொன்ன கட்சி ஒரு சாதாரண ஒரு சுயேட்சைட்ட தோத்து போகிற டெபாசிட்டை இழக்கக்கூடிய கேவலம் நடந்ததில்ல. அதை விட அரசியல் என்ன கேவலம் இருந்த போது உங்களுக்கு எதிராக யாருமே இல்லை அப்படி மாறுதட்டுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சாமி. நீங்களே ஒரு காலத்தில் யாருமே இல்லைன்னு தான் போயிருக்கீங்க. ஆனால் சொன்ன மாதிரி என்ன மண்ணா அதெல்லாம் மண்ணே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீனே ஒரு ஆள் கிடையாது. நீனே டெபாசிட் வாங்க முடியாதானே போயிருக்கிற. ஏன் அப்போ ஸ்டாலின் இல்லையா? ஏன் மதுசூதனை தாண்டி போக முடியலல்ல? ஏன் தினகரனை தாண்டி வெல்ல முடியலல்ல? அப்போ எல்லா காலகட்டங்களும் இடைத்தேர்தல் எப்படி நடக்குது? அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக எப்படி இடைத்தேர்தல் நடத்துது, திமுக ஆட்சி காலத்தில் திமுக எப்படி இடைத்தேர்தல் நடத்துது என்று மக்கள் அறிந்து கொண்டே இருக்காங்க. இந்த தொடர்ச்சியான இந்த இடைத்தேர்தல் போக்கு இருக்கு பாருங்க, அதை மக்கள் வெளிக்கொணர தொடங்கியிருக்காங்க. அப்படிங்கிறதா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வாங்கின அந்த 24,151 அந்த மணிமகுடமான வாக்குகள் அப்படிங்கிறத நமக்கு எதிரொலிக்குது. இந்த 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 வாய்ப்பு இல்லை, இந்த முறை கரெக்டாக எப்படி நாங்கள் திருமங்கலம் ஃபார்முலா, குடியாத்தம் ஃபார்முலா, நாங்கள் சென்னை ஆர்கே நகர் ஃபார்முலா அப்படின்னு கள்ளத்தரமான ஃபார்முலாவை பேசினாங்க. ஈரோடு கிழக்கு ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை கட்டாயம் தமிழக மக்கள் 2026 தேர்தலில் சீமானின் எண்ணங்களுக்கு வாக்கு செலுத்துகிற நிலைக்கு மாற்றுவார்கள். அந்த நாள் 2026 ஒரு கட்டாய அரசியல் மாற்றத்தை பொது தேர்தலில் ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கையை இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.